மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாசிப்பருப்பு பாயாசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கிளாஸ் வந்து பால் காய்ச்சி ஆற வச்சுன பால், முந்திரி வந்து இந்தமாரி வந்து பாதி பாதியாக வச்சுருக்கிறேன். நெய், முந்திரி வறுக்கிறதுக்கு வெல்லம் வந்து ஒரு கப்பு வெல்லம் வச்சுக்கிறேன். 2 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி தேவையான அளவு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். பண்ணோன்னு கழுவி 2 தடவை வந்து கழுவிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த தண்ணி இதுவாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்புறமா நெய் கொஞ்சோண்டு போட்டு வறுத்துக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பாசிப்பருப்பு அல்வா வீடியோ போட்டிருக்கோம், அசோகா அல்வான்னு. அதனோட வீடியோ வந்து நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த தண்ணிலாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி இதை வறுத்துக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். நல்லா நெய்யிலே வறுத்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நெய்யிலே நம்ம வறுக்கிறோம். அது அந்த பச்சை ஸ்மெல்லும் வராமலே இருக்கும், அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இது ரொம்ப இதுவாக வறுக்கணும்னு அவசியம், சும்மா லைட்டாக வறுத்தா போதும். இப்போ வந்து இது வேகிறதுக்கு தேவையான தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். நல்லா குழஞ்சி வரட்டும். இது வந்து 3 விசில் வரட்டும். நம்ம மூடி போட்டுட்டு 3 விசில் வந்தோடனே இறக்கிக்கலாம். வந்துடுச்சு, நம்ம வந்து இதை இறக்கிடலாம். இப்போ பாசிப்பருப்பு எப்படி வெந்திருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குது. இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து வெள்ளத்தில் இருக்கிற வெல்லம் வந்து நம்ம வந்து இதில் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் கல் ஏதாவது இருக்கும், கல் மண், அதனால் நம்ம வண்டி கட்டி இதை எடுத்துக்கலாங்க. அளவு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கிறேன் நான். இது கரையிற வரைக்கும், ஏன்னா மண்ணெலாம் இருக்கும் அதில். இப்போ இது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளார நம்ம வந்து இந்த பாசிப்பருப்பை நல்லா மசிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா வெந்துருக்குது பாருங்கள். இதை வந்து இப்படி வந்து கரண்டியை வச்சு இப்படி மசிச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த பாவு ரெடியானவொடனே இதில் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் கல் மண் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது. பறிச்ச ஏலக்காயை இதில் போட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து முந்திரியை வந்து தாளித்து கொட்டிக்கலாம். அதில் தாளிக்கிற கரண்டியை வச்சுட்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ முந்திரியை நம்ம போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நம்மளுடைய சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்மளுடைய பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.